ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் குர்த்தி செட், குர்தாஸ் அதெல்லாம் எதுவும் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலான்ட்டு. ட்ரெஸ்ஸஸ் பார்க்க சொல்ல பார்த்துட்டு இருந்தேன். பட் மற்ற ஆப்பில் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் பார்க்க சொல்ல கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருந்து. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுத்திருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருந்து. ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பிரிண்ட்டுக்காகவே இந்த மெரூன் அண்ட் ஒயிட் அப்படி பார்க்க சொல்லவே அந்த பிரிண்ட்காகவே நல்ல அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து நல்ல லாங் இருக்குங்க. அப்படியே நீங்கள் சிங்கிள் பீஸாகவே போடலாம், அந்தளவுக்கு லாங் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபென்டாக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் சைஸ் வந்து எல் தான் எடுத்தேன். அண்ட் நெக் பாருங்கள், ரவுண்ட் நெக், ஜஸ்ட் இங்கே ஒரு கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து இந்த ஹிப்பாண்டில் வந்து இந்த எலாஸ்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக நிற்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஒரு லைனிங் மாதிரி. இது வரைக்கும் தான் இந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிரேப் மெட்டீரியல் தான், காட்டன் இல்லை, கிரேப் மெட்டீரியல் தான். இது உங்களுக்கு பார்க்க சொல்லி கொஞ்சம் ஷைனிங் வரும், அந்த கிரேப் மாதிரி. பட் சாஃப்டாக இருக்குது, ரொம்ப உங்களுக்கு ஹார்டெல்லாம் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் இந்த எம்ப்ராய்ட்ரி வந்து இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த பஃப் ஸ்லீவ் மாதிரி அவங்களுக்கு நல்லா அப்படி பல்ஜி ஆகுது. பஃப் ஸ்லீவு நல்ல பெருசாகவே இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்ப்ராய்ட்ரி பாருங்கள். பட் என்னென்னா இங்கெல்லாம் லைனிங் இல்லைங்க, உங்களுக்கு இதுவுமே வந்து ஜஸ்ட் இந்த க்ளோஸில் வந்து நல்ல இந்த எலாஸ்டிகேட்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்படியே இந்த பஃப் ஸ்லீவ் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே நிற்கும் நல்லா. அண்ட் இங்கே கீழே இருக்கிற எம்ப்ராய்ட்ரி தாங்க நல்லா ஹெவியாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்க, அது வந்து நமக்கு எப்போவுமே அப்படியே ப்ளைனாக இருக்கும் இல்லைங்களா, ஆனால் இந்த கர்வ் ஷேப் வந்து ஹெண்டில் வந்து இந்த கர்வ் ஷேப் மாதிரி இருக்குது. அண்ட் எம்ப்ராய்டரி நல்ல திக் இருக்குங்க, நல்ல திக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து உள்ள இங்கே வந்து கிளாத் இல்லை, அதனால என்னென்னா நம்ம நகமோ இல்லை ஜஸ்ட் இந்த வளையல் மாதிரி ஏதாச்சும் பட்டுச்சுன்னா, ஏதாச்சும் கம்மி மாதிரி பட்டுச்சா கூட உங்களுக்கு நூல் வந்துடும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்குமே. ஏன்னா அது லைன் எப்போ நான் சொல்வேன் இல்லைங்களா, எம்ப்ராய்டரி கொடுத்து தான் உள்ளே வந்து ஒரு கிளாத் கொடுப்பாங்க நமக்கு சேஃப்டியாக இருக்குன்னு, அந்த மாதிரி இல்லை. நல்ல லாங் வருதுங்க. இது வந்து நல்ல 47 இன்ச். உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் நல்லா வச்சு கேல்குலேட் பண்ணிவிட்டு அப்போ எடுங்க. ஏன்னா நல்ல அப்படியே சிங்கிள் பீஸாகவே போடலாம், நல்ல லாங். 5.3 5.4 இருக்கிறவங்களுக்கு நல்ல ஃபுல்லாக ஃப்ளோரில் இருந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 6 ஃபீட்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதை பார்த்துப்படுங்க. சைஸஸ் வந்து உங்களுக்கு வந்து எஸ்லேருந்து XXL வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாருமே எடுத்துக்கலாம். அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 4 and 4க்கு கண்டிப்பாக நான் ஒருத்தன்னு சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ மீட்டர்ஸ் துணி கொடுத்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்து அண்ட் இந்த மாதிரி எலாஸ்டிகேட்டட்லாம் கொடுத்து பஃப் ஸ்லீவ் கொடுத்து, ஸோ இவ்வளோ ஸ்டிச்சிங் வந்து இதில் இவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒருத்தன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பிளாக் ஒன்று இருக்குது அண்ட் பர்பிள் மாதிரி இருக்குது, ஒயின் கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது பர்பிள் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது பார்க்குறதுக்கு மெரூன் கொஞ்சம் நல்லா, மெரூன் அண்ட் ஒயிட் நல்லா இருந்தது. அண்ட் அதனால் எடுத்தேன். பட் இது நான் எடுக்க சொல்ல டவுட்டில் தாங்க எடுத்தேன். ஆனால் மற்ற ஆப்பில் போயிட்டு செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. இதில் வந்து 414 ரூபாய்க்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்த்துன்னு சொல்லுவேன். 4 and 4க்கு கண்டிப்பாக இது ஒர்த்துன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். கிரேப் மெட்டீரியல் தான், காட்டன் இல்லை, கிரேப் மெட்டீரியல் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது காட்டன். இந்த இது வந்து பியோர் காட்டன். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து இந்த சம்மருக்கு காட்டன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல அப்படி சிங்கிள் பீஸாக அழகாக வெளியே போகிறதுக்கு, ட்ரிப் போகிறதுக்கு, ஹாலிடே போகிறதுக்கு, அவங்களுக்குலாம் இது வந்து அப்படியே சிங்கிள் பீஸாக நீங்கள் எடுக்கலாம். நல்ல காட்டன் தான், சம்மருக்கு நல்லா போட்டுட்டு போகலாம். அண்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு பிராண்டு, நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அண்ட் நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கு, ஜஸ்ட் இங்கே விக்கட். இதுவும் பஃப் ஸ்லீவ் தாங்க. ஆக்சுவலி நான் பிளான் பண்ணி எடுக்கலாம், ஆனால் 3மே அந்த மாதிரி வந்துருச்சு எனக்கு. அண்ட் இங்கே எலாஸ்டிகேட்டட் கொடுத்து இந்த ஸ்ப்ரில் மாதிரி கொண்டு வச்சுருக்காங்க. இதுவும் உங்களுக்கு கரெக்டாக நிற்கும், ஆஃப் ஸ்லீவ் தான். அண்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹைலைட் வந்து 3 லேயருங்க. உங்களுக்கு வந்து 3 லேயர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்பாக வரும் இல்லைங்களா நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸில், அந்த மாதிரி 3 லேயர். அண்ட் கலர் காம்பினேஷன் வந்து இது மல்டி கலர், இதுதான் கலர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ளூ, பிங்க்கு, ஆரஞ்சு அண்ட் க்ரே மாதிரி நல்ல கலர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பார்க்க சொல்ல எனக்கு நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். கேட்லாக்ல பார்க்கறதுக்கு எனக்கு என்னவோ இது வந்து காட்டன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பட் என்னவோ ஜார்ஜெட் கிளாத் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ சைடில் அட்டாச் பண்ணுறேன், அதில் பாருங்கள். பட் இது வந்தோடனே பார்த்தா காட்டன், நல்ல காட்டன், சம்மருக்கு நீங்கள் போடலாம், அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள்,
இது மேலே ஒரு லேயர் 3 லேயர் இவ்வளோ. இந்த 3 ட்ரெஸ்லேயே இது வந்து ரொம்ப நல்ல லாங்கு, 48.5 இன்ச் இருக்குது, நல்ல லாங் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரி நீங்கள் நல்லா போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் அப்படி ஒரே டிசைன் தான், நல்லாயிருக்கு. இந்த கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா 10 இருக்குங்க, ட்ரெஸ் 10 11 இருக்குங்க. நிறைய பேர் வந்து மெரூன் மாதிரி இருக்குது, அதை தான் எடுத்து போட்டிருக்காங்க நிறைய ரிவ்யூஸ் வந்து. பட் நான் வந்து ஓகே இந்த கலர் எடுத்து பார்க்கலாம், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, இது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் எடுத்துருக்காங்க, சரி எடுத்து பார்க்கலான்னு. அண்ட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து XXL வரைக்கும் இருக்குது இதுவுமே. அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 439. கண்டிப்பாக அது ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா நல்லா இருக்குது, இந்த லேயர் நல்லா கொடுத்துருக்காங்க, ஃப்ரீனஸ் இவ்வளோ நல்லா இருக்குது, உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு எனக்கு யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இந்த நெக் இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்டு கொடுத்துட்டு இதை கொடுத்துருக்காங்களா, இது கொஞ்சம் லோவாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும், பட்டன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு எப்படி ஆல்ட்ரு பண்ணணும்னு. மற்றபடி இதில் எனக்கு மைனஸ் சொல்கிறதில்ல, அது மட்டும்தான் ஒரே ஒரு மைனஸ், மற்றபடி இது கண்டிப்பாக எடுக்கலாங்க. அந்த மெரூன்மே நல்லாயிருக்கும். மேபி உங்களுக்கு அது மெரூன் பிடிச்சிருக்கு, இதில் ரெட் பிடிச்சிருக்கு, அதில் நிறைய இருக்குது, அதான் சொல்கிறேன் இல்லையா 10 இருக்குது அதில் ட்ரெஸ்ஸஸ். வந்து கேட்லாக் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை எடுத்துக்கங்க. பட் எனக்கு பார்க்குறதுக்கு இது நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது ப்ளூ இல்லை, ஆஃப் ஒயிட் மாதிரி. அண்ட் 3 ட்ரெஸ்ஸஸில் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா இந்த ட்ரெஸ் தான். ஏன்னா எனக்கு வந்து இது அந்தளவுக்கு இந்த ஸ்டிச்சிங் எனக்கு வந்து பிடிக்கல. அண்ட் இது என்னென்னா, இங்கே வந்து லோ, இங்கே வந்து ஹை, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது இந்த ஸ்டிச்சிங் வந்து, அதனால கொஞ்சம் ஃபிட்டடாக இல்லை. பட் இந்த கலர் காம்பினேஷன், இந்த டிசைன் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் என்னென்னா, இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த லைனிங் இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆஃப் ஒயிட்ன்றதுனால கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்குது, ரொம்ப இல்லை, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சிவா குரூப் அப்படின்ற மாதிரி, இதுவும் ஒரு நியூ பிராண்ட் தான். அண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குன்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க, ரவுண்ட் நெக் இல்லை, இது பா நெக் மாதிரி. இந்த ஸ்லீவ்லாம் நல்லா இருக்குங்க, இந்த பஃப் ஸ்லீவ்லாம் அழகாக இருக்குது. இது போட்டு ஆஃப் ஸ்லீவ் கரெக்டாக இங்கே அதெல்லாம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இந்த இருக்குது இல்லைங்களா, இந்த அகலம் அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. மேபி நீங்கள் வந்து இந்த 3 ட்ரெஸ்ஸஸ்மே நான் சொல்லிடுறேன், உங்கள் சைஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு சைஸ் ஸ்மால் சைஸே வாங்கலாம். ஏன்னா நல்ல ஃப்ரீயாக இருக்குது, கிளாத் எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது டிசைனும் நல்லா இருக்குங்க. இந்த பாருங்க, இந்த ஃப்ளவரு, அந்த மேலே வர அந்த டிசைன் எல்லாமே, எல்லாமே இந்த கலர் காம்பினேஷன்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காட்டன் பிளெண்டு, பியூர் காட்டன் சொல்ல முடியாது, கொஞ்சம் மிக்ஸ்டு மாதிரி தான் வருது. அண்ட் பேக் சைடும் பாருங்கள், பேக் சைடும் நல்லா டிசைன் நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு வாங்கி பாருங்கள், உங்களுக்கு எப்படி செட் ஆச்சுன்னா பாருங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இது வந்து நீங்கள் நான் காமிக்க சொல்லி உங்களுக்கு தெரியும், இந்த பர்த் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிச்சிங் அது சரியில்லை, அது மட்டும்தான். பட் உங்களுக்கு வாங்கி கொஞ்சம் ஆர்டர் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க, ஏன்னா நல்லா இருக்குது. கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன் அண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த ஸ்லீவ்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து XXL வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 412. ஒர்த்து தான், ஏன்னா கிளாத்லாம் நல்லாயிருக்கு அண்ட் மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்குது, டிசைன் நல்லாயிருக்கு. இந்த ஆஃப் ஒயிட்டில் இந்த ப்ளூக்கும் அண்ட் இந்த கேட்லாக்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது, ஒரு 4-5 கலர் இருக்குது. நீங்கள் அது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்தேன். இதில் பிங்க் இருக்குது அண்ட் பியூர் பிங்க் இருக்குது, இதே மாதிரி மிக்ஸ்டு ஒயிட் அண்ட் பிங்க் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அண்ட் எனக்கு 3மே நல்லாயிருக்கு. அண்டு சம்மருக்கு காட்டனாக வேணும்னா இதை எடுங்க. அண்டு நல்லா கொஞ்சம் பாட்டி வேர் மாதிரி போடுறவங்க, கொஞ்சம் நல்லா கிராண்டாக வேணும்னா இதை எடுங்க, ஏன்னா எம்ப்ராய்டரி கொஞ்சம் அந்த மாதிரி வேணும். அண்டு உங்களுக்கு எது வேணுமோ பிக் பண்ணிக்கோங்க. 3மே வந்து 400 ரேஞ்சில் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் 400க்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், இந்த லாங் ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.